ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎஸ்கே நடந்து முடிஞ்ச ஐபிஎல் ஆக்ஷன் 2025ல ஒரு காஸ்ட்லியான மிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். எஸ், அது யாரு அப்படின்னா நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி சமீர் ரிஸ்வி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் வரைக்கும் துரத்திட்டு போய் பிடிச்சாங்க. ஆப்வியஸ்லி வந்து ஒரு சில பெர்ஃபார்மன்சஸ் வந்து நம்ம பார்த்தோம். பட் ஸ்டில் வந்து அவருக்கு நல்ல கேம் வாய்ப்புகள் கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இம்பாக்ட் பிளேயரா அவரை இறக்கி விட்டுருந்தாங்க. பட் இந்த வாட்டி அந்த 95 லட்சம் ரூபாய்க்கு டெல்லி அவரை தட்டி தூக்குனாங்க சிஎஸ்கே கிட்ட இருந்து. ஆக்சுவலி சிஎஸ்கே பிட் பண்ணி பார்த்தாங்க, பட் ஆனா முடியல. 95 லட்சம் ரூபாய்க்கு விட்டுட்டாங்க. ஆனா சமீர் ரிஸ்வி ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காரு பாருங்க. டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நடந்து முடிஞ்ச சையத் முஸ்தக் அலி டிராஃபில 136 ரன் தான் 8 மேட்ச்ல அடிச்சிருந்தாரு. உத்தரப்பிரதேச டீம் அவர். ஓகே, பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, ரொம்ப ரொம்ப போரான பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் அதனால அவர் வந்து விஜயசாரையோட டிராஃபி அந்த இது சீனியர் ஸ்குவாட்ல இருந்து வந்து டிராப் பண்ணாங்க. டிராப் பண்ணிட்டு தம்பி நீ போய் அண்டர் 23 ஸ்டேட் நடக்குதுப்பா, அதுல போய் யூபிக்காக ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அது எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல மனுஷனை ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன பையன் தானே, பயமறியாத சின்ன பையன், சீனியர் டீம்ல இருக்கிற ஒரு பையன். அந்த பையனை நீங்க டிராப் பண்றப்ப அந்த பையனுக்குள்ள ஒரு உத்வேகம் வரும்ல, அந்த உத்வேகம் என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா வரிசையா செஞ்சுரியா போட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியோட 69 பால்ல 137 ரன் நாட் அவுட் அடிச்சாரு. அதுக்கு அடுத்து வந்து ஹிமாச்சல் பிரதேசத்தோட 114 பால்ல 153 ரன் அடிச்சாரு. அதுக்கு அடுத்து திரிபுராவோட 97 பால்ல வந்து 201 ரன் வந்து நாட் அவுட்ல அடிச்சாரு. அதுதான் ஹையஸ்ட் 200 வந்து ரொம்ப ஏர்லியா குயிக்கா அடிச்சது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து விதர்பாவோட வந்து பாத்தீங்கன்னா 202 ரன் 105 பால்ல வந்து அடிச்சிருக்காரு. குறிப்பா இந்த விதர்பா கேம் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் கேமா வந்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா 407 ரன் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் விதர்பாவுக்கு அகைன்ஸ்டா வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஹையஸ்ட் டோட்டல் இன் எனி இந்தியன் டொமஸ்டிக் ஒன் டே கேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி ஒரு உமன்ஸ் மேட்ச்ல நினைக்கிறேன் ஹரியானாவுக்கு அகைன்ஸ்டா ஐ திங்க் ஒரு டீம் வந்து வச்சாங்க 300 சொச்சம். அதுதான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்தியன் டொமஸ்டிக்லயே வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் இதுவா இருந்தது. லைக் இது வந்து பயங்கரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சு தும்சம் பண்ற மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சமீர் ரிஸ்வி ஒரு எக்ஸ்ட்ரானரியான டேலண்ட் அப்படிங்கறத நம்ம பல நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம். எஸ், அந்த பையனுக்கு கரெக்டான பொசிஷன் சிஎஸ்கேல அமையல அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த பையனோட ஸ்பெஷலிஸ்ட் என்ன தெரியுமா? ஸ்பின் ஹிட்டர். அதனாலதான் சிஎஸ்கே இந்த பையனை எடுத்தாங்களே. பிகாஸ் அந்த ஒரு ஸ்பின் எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், நல்லா அடிப்பாரு அப்படிங்கிற அந்த ஒரு காரணம்னாலதான் அவர் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அந்த ஃபியூ கேம்ஸ் அவருக்கு கரெக்டா அமையல. பட் ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ரஷீத் கான் மாதிரி ஒரு பிளேயரை எப்படி விளையாண்டாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு இம்மென்சிவான பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு பிளேயரா இப்ப அவர் மாறிட்டாரு. எஸ் ப்ரோ, அந்த அண்டர் 23 ஸ்டேட்லாம் வந்து ஒரு மாதிரி சின்ன பசங்க ஆடுவாங்க ப்ரோ, ஐபிஎல் வேற மாதிரி ப்ரோ அப்படின்லாம் சொல்லாதீங்க. இவரும் சின்ன பையன் தான். ஓகே, அந்த பசங்களுக்கு ஏத்த மாதிரி தான் இவரும். அட் த சேம் டைம் ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட் ஆல்ரெடி ஆடி இருக்காரு. அதே நேரத்தில் டெல்லி மாதிரி ஒரு டீம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா மேபி வரப்போற ஐபிஎல் 2025 வந்து இவருக்கு ரொம்ப 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 ஒரு நல்ல இதுவா அமையும். நான் இப்போ ரீசெண்டா ஒரு 2 days முன்னாடி வந்து ஐபிஎலோட ஆக்ஷனுக்கு அப்புறம் 6 டார்க் ஹார்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன். அதுலயுமே நான் சொல்லியிருந்தேன் சமீர் ரிஸ்வி எடுத்திருக்காங்க. ஏன்னா சமீர் ரிஸ்வி ஒரு சர்ப்ரைஸான பேக்கேஜிங்க. அந்த பையனை நான் வந்து கிட்டத்தட்ட அந்த சிஎஸ்கே எடுத்ததுல இருந்தே அந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்ல யூபி லீக்ல எல்லாம் நான் பார்ப்பேன். ரொம்ப நல்லா ஆடுவாரு. ஒரு மாதிரி அவரை பாக்குறப்ப சுரேஷ் ரெய்னா மாதிரி தான் இருக்கும் ஆப்வியஸ்லி. ஏன்னா நிறைய இன்சைட் அவுட்லாம் வந்து அடிப்பாரு. கண்டிப்பா இந்தியன் டீமுக்கு இன்னொரு சுரேஷ் ரெய்னா தேவை. அது சிஎஸ்கேல இருந்து தான் வரணும்னு இல்ல, எங்க இருந்து வேணாலும் வரலாம். எனக்கு தெரிஞ்சு சமீர் ரிஸ்வி ஒரு சூப்பர் ப்ராடக்ட்டா அமைய போறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே மக்களே, நீங்க சொல்லுங்க, சிஎஸ்கேயோட காஸ்ட்லி மிஸ்ஸா சமீர் ரிஸ்வி இருப்பாரா? எஸ், உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கின்றேன். அண்ட் தென் பை ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.